அப்போ அந்த வேடனும் காட்டுக்கு வராரு. அன்னைக்கு அவருக்கு எந்த விலங்கும் கிடைக்கல. அவர் ரொம்ப தேடிட்டு பார்க்குறாரு, ஒரு நீர்நிலை இருக்கு. அப்போ உடனே வேடனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த நீர்நிலைக்கு இரவு நேரத்துல நிச்சயமா ஏதாவது ஒரு மிருகம் வரும். நாம மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருந்து இந்த நீர்நிலைக்கு வர ஏதாவது ஒரு விலங்கை அடித்து நாம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். நம் குழந்தைகள் பசி ஆறும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நீர்நிலையில் இருந்து கொஞ்சம் தீர்த்தம், கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் மேலே ஏறி காத்திருக்கார். அந்த மரத்தின் கீழேயே ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அது அவருக்கு தெரியல. அவர் ஏறின மரமும் வில்வ மரம், அதுவும் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் மரத்தின் மேலே ஏறி காத்துட்ருக்காரு. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்த பிறகு ஒரு விலங்கின் சத்தம் அவருக்கு கேட்குது. அப்போ ஒரு மான், ஒரு பெண் மான் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. இவர் உடனே அந்த இலையை பறித்து அந்த மான் மேலே போடும் பொழுது அவர் கையில் இருந்த தண்ணியும் அந்த வில்வ இலைகளும் கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேலே விழுந்துருது. அப்போ அவர் முதல் கால பூஜை செய்த பலன் அவருக்கு கிடைச்சிருது. அப்போ அந்த மானை அவரை வேட்டையாடும் பொழுது அந்த மான் சொல்லுது, என்ன நீ கொன்னுறாத, என்னுடைய குழந்தைகள் தனியாக இருக்கு, நான் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன், நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது.